தாய் மக்களே, நான் உங்கள் பவர்முத்து. இந்த பதிவு எதுக்குன்னா, நான் மயிலப்புரம் கேட்டரிங்க்கு சர்வீஸ் பண்ண போயிருந்தேன். அப்போ சாப்பிட வந்த இப்போ மக்கள் அதில் ஒரு அக்கா வந்து தும்மிட்டு இருந்தாங்க. ஒரு அண்ணன் வந்து தொண்டை பெஞ்சிட்டு இருந்தாங்க. ஏன் இப்படி தொண்டை பெய்யுது, ஏன் இப்படி தும்புதையும் கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, 2 நாளையுமே மழை பெஞ்சுது, மழையில் நனைஞ்சிட்டேன், அதனால் இப்படி எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அதனால தான் இரும்பிட்டுக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் காரணம் அது இல்லை. இது என்ன மாதம் தெரியுமா? இது மார்கழி மாதம். மார்கழி மாதம் கொட்டுற பனி, ஒரு நாள் பனி அடிக்கும், ஒரு நாள் பனி குறையும், அதுக்காக ஊழக்காற்று அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்கி. அதனால அந்த மக்களுக்கு இந்த கிளைமேட் ஒத்துக்கலாமல் அவங்க உடம்புக்கு இப்படி பண்ணுது. சில உடம்புக்கு ஒத்துக்கூடாது, சில உடம்புக்கு ஒத்துக்கூடாது. அதனால் நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும். நீங்கள் தண்ணி குடிக்கும்போது தண்ணி வந்து சூடு பண்ணி குடிங்க, வெறும் தண்ணியை குடிக்காங்க. ஏன்னா தண்ணி ஆற்றுலேருந்து வரும்போது அது வந்து சுத்தமாக வருதோ இல்லை எப்படி வருதோ நம்ம கண்ணால் பார்க்கல. ஏன்னா தண்ணி வருது வந்து நம்ம வந்து போர் தண்ணி சேர்ந்து கலப்படம் பண்ணி தான் வருது. அதனால் நீங்கள் தண்ணியை சூடு பண்ணி குடிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லேசாக உங்களுக்கெல்லாம் சரி இல்லை சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சரி காய்ச்சல்னால் நீங்கள் உடனே உங்கள் ஊரில் இருக்கிறோ இல்லை அவங்க பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கோ நீங்கள் வந்து போய் உடனே பார்த்துருங்க. சரி நம்ம இதை டேப்லெட் போட்டால் சரியாயிரும், ஹைட்ரேஸ் ஆகணும் சரியாயிரும்னு இருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த வர காய்ச்சல் வந்து எப்படி ஏதோ அந்த கிளைமேட்டுக்கு தெரியாது. அதனால் உடனே போய் நீங்கள் ஆஸ்பத்திரி போய் பார்த்து ஊசி போட்டுருங்க. அப்போ தான் சரியாகும். நம்ம உடம்பு நம்ம தான் சேஃப்டி பண்ணிக்கணும், பாதுகாத்துக்கணும். ஏன்னா நீங்கள் தண்ணியை மட்டும் குடிக்க தண்ணியை மட்டும் நீங்கள் சூடு பண்ணி குடிங்க. ஓகேவா?